ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டியில் வந்து கொஞ்சம் ஆயில் லீக் ஆகிற பிரச்சனைலாம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரியல. ஹெல்மெட்டை கலட்டி காட்டுறேன். தெரியுதா? இந்த இதில் வந்து ஆயில் லீக் ஆகுது. ஸோ போல்ட் இருந்ததுன்னா நம்மளே டைட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பட் என்கிட்ட போல்ட்டுங்கிறேன் ஸ்க்ரூவோ ஸ்பேனரோ இருந்ததுன்னா நம்மளே பண்ணிடலாம். பட் இல்லை. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போகிறேன். ப்ளஸ் இதுலேயும் லைட்டாக லீக் ஆகுது, இந்த இதுக்குள்ளேயுமே லீக் ஆகுது. தெரியுதா? ஸோ அதனால தான் மெக்கானிக் ஷாப் எடுத்துகிட்டு போகிறோம். என்னதுன்னா சைட் ஸ்டாண்டு போட்டு அப்படியே விட்டால் ஃபுல்லாக ஆயிலாக தான் கீழே இருக்குது. அதனால் மெக்கானிக் ஷாப் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி வர ஒரு 2 மணி இருக்கும், 1:30 தாண்டி இருக்கோன்னு நினைக்கிறேன். 1:30 தாண்டது மேட்டரில் என்ன அப்படின்னா, நம்ம அங்கே போகும்போது இருக்கணும் எல்லோரும். இல்லைனா சாப்பிட போயிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்படியே எல்லாம் கரெக்டாக ஒரு வாட்டி ஃபிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா பிரச்சனையே வராது. எல்லாம் இப்படி தான், அங்கே லீக் ஆகிறது இங்கே லீக் ஆகிறதுன்னு சொல்லி அது காலம் ஃபுல்லாக அது நிற்கவே நிற்காது. இனிமேல் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அது கிடையாது, இந்த வண்டி நீங்கள் தான் வச்சுருந்தீங்களாண்ணே? ஏன் வந்துட்டியா? பைசா தட்டு போடா. நான் பார்த்துருந்தாலே கேட்டிருப்பேன். தட்டு போட்டுட்டா? ஆமாம், அது ஃபுல்லாகவே ஒரிஜினல் தானே? ஆமாம். நீங்கள் எடுக்கிற ஃபஸ்ட்டா? ஆமாம், ஃபுல்லாகவே ஒரிஜினல் தானே? ஆமாம். இதோட பழைய மாடல் இன்ஜினாக போட்டிருந்தாரு அந்த மேக்னெட் இன்ஜின். ஆமாம், அவனுக்கு அது டேஸ்ட் இல்லை. ஓ, அது டேஸ்ட் இல்லையா? அந்த இன்ஜின் இருந்ததுன்னா இன்னும் ரேட்டு போகுங்க. ரேட்டு போகும், அதோட இதுதான் நல்லா இருக்குது ஓட்டைக்கு. ஆமாம், ஓட்டைக்கு தான் நல்லா இருக்குது. அது மழையில எல்லாம் வந்துன்னா எல்லாம் ஸ்டார்ட் ஆகாது இல்லையா? அதனால இதை மாற்றிட்டாங்களா இன்ஜினை? நானும் ஓட்டேன், அவன்கிட்ட தான் பைக்கு கிடக்கு. அவன் ஆயில் லீக்காதுன்னு சொல்லி ஆமாம் போய் பாரு அப்படின்னு அவனுக்கு கொண்டு வர அவன் தான் ஓட்டிட்டு கிடக்கான். இத்தனைக்கும் வந்து பார்ப்பான், அதுவும் பார்க்கல. அவன் காலையில் நேற்றைக்கு ஃபோன் அடிக்க சொன்னான், வண்டி நிறுத்தி விட்ட இடத்துல எல்லாம் ஒரே ஆயிலாக இருக்குது, கொண்டு போய் பாரு. நேற்று எனக்கு வேறு வேலை இருந்து பார்த்துட்டியாலே பார்த்துட்டியா? வாடகை திடீர்னு நீங்கள் முடிஞ்சு விழுந்துடாதுல? ஆனால் ஒன்றுக்கு போனது இருக்குது. முதல்ல அந்த டைம் பெயிண்டிங் அடித்தோன்னு அதை பார்த்து கொஞ்சம் பண்ணியிருக்கிறான்.
ஒரு வழியாக எல்லாமே மாட்டியாச்சு. ஆயில் லீக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. பார்ப்போம் எந்த அளவுக்கு பிரச்சனை இனி வராமல் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே மாற்றி எடுத்து போட்டிருக்காரு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எதுவும் பே எல்லாம் பண்ணல, எதுவும் வேண்டான்ட்டார். ஜஸ்ட்டு போனோம், போய் வண்டியை கொடுத்தோம். வந்தார், பார்த்தாரு, எதெல்லாம் கலாட்டணுமோ கலாட்டிட்டு மாட்டிட்டு திரும்ப சிலதில் அனபாண்டெல்லாம் வச்சு எடுத்து திரும்பவும் வந்து இது பண்ணிட்டாரு. ஸோ இனி வராதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து கிளச்சும் வந்து டைட் பண்ணார். ஓட்டி பார்த்துட்டு கிளச்சு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு சொல்லி கிளச்சு வந்து டைட் பண்ணிருக்காரு. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. லாங் ஓட்டுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை நான் இன்னும் லாங் எல்லாம் ஓட்டலாம் அப்படின்னேன். ஓட்டி பாருங்க அப்படின்ட்டுருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். போனோம், போய் பார்ப்போம். அப்படியே ஆயில் லீக் இல்லாமல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு வாட்டி ஃபிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை வரவே வராது. இல்லைனா அது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 1958 புல்லட் ஒன்று நின்றுது.
எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னாரு. நான் போகும்போது அவர் இல்லை, இன்னொருத்தர் தான், என் ஃப்ரெண்டு தான் இருந்தான். நான் சொன்னேன் எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னா. அந்த வண்டி யார் வச்சுருந்தாருன்னா ஃபஸ்ட்டு இவர் தான் வச்சுருக்காரு. ஒரு 10-12 வருஷம் முன்னாடி வந்து, அந்த 12 வருஷம் முன்னாடி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 12 வருஷம் முன்னாடி வந்து 1.25 லட்ச ரூபாய்க்கு அந்த வண்டியை வந்து விற்றுருக்காரு. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 4 லட்ச ரூபா போகும் அப்படின்னாரு அந்த வண்டி. 1958 மாடல். எல்லாம் அதில் இருந்த ஸ்பீடாமீட்டர்லேருந்து என்ன சொல்கிறது, G2 இன்ஜினு, பேக்கு டயரு, மட்கார்டு, டேங்கில் இருக்கக்கூடிய லோகோ, இட் மீன்ஸ் இது பேர்னா டப்புன்னு வரமாட்டேங்குது, எம்பலமாறு மோனோகிராமு. அந்த மோனோகிராமே ஒரு 35,000 ரூபாய்க்கு மேலே வரும், 2 மோனோகிராம் மட்டுமே. அதுக்கு முன்னாடி உள்ள மாடலில் உள்ள மோனோகிராம் எல்லாம் 40,000 ரூபாய்க்கு மேலே வரும். அந்த இதில் வந்து க்ரௌன் வச்சுருக்கோம், இட் மீன்ஸ் வந்து ஒரு கிரீடம் வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு மேலே வரும் அந்த மாடல்லாம். அதான் சொன்னார். இதில் வந்து அதில் இருந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா பழைய மேக்னட்டோ இன்ஜினு. அதை அவர் சொன்னார், அவர் வந்து பிடிக்காமல் மாற்றிட்டார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா உள்ள G2 இன்ஜின் ஒன்று போட்டிருக்காரு. வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குதாண்ணா. மேக்னட்டோனா ஜஸ்ட் அந்த சைடில் மட்டும் இந்த இதை மொத்தம் அந்த செட்டப், இன்ஜின் செட்டப்பை வந்து மாற்றிருக்காங்க. யாருக்கு விற்றுருக்காருன்னா ஒரு லாயருக்கு தான் விற்றுருக்காரு. அவருமே வந்தார். நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், வண்டி வேறு லெவலில் இருக்குது. என்ன ஸ்மூத்தாக இருக்குது, பயங்கர ஸ்மூத்து. அப்படியே லட்டு பழம் மாதிரி இருக்குது. கிக்கர்லாம் அப்படியே காலை வச்ச உடனே அப்படியே கீழே போகுது. சாவி அதில் தான் இருந்தது. மேபி ஓனர் இருந்தாருன்னா ஸ்டார்ட் பண்ண விட்டுருக்க மாட்டார். அவன் ஃப்ரெண்டு இருந்ததுனால ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு கேட்டான். கொண்டா அப்படின்னேன். ஸ்டார்ட் பண்ணி பாரு அப்படின்னா கொடுத்தான், சாவி கொடுத்தான். போட்டு ஸ்டார்ட் பண்ண, அப்பா காலை அப்படி வச்சதான் உண்டு. கிக்கர்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழே போகுது. ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு கிக்கு தான், ஆக்சிலரேட் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். சும்மா கையை எடுத்துகிட்டு அப்படி ஒரு அடி அடிச்சோன்னா அழகாக ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு வந்திருக்குன்னு தெரியல அந்த வண்டி. வந்து ஓனர் வந்து கேட்டார், என்ன கலத்திட்டியா அப்படின்ட்டு. என்ன பார்த்துட்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தான் நம்மள்தையும் பார்த்து கொடுத்துட்டு ஸோ நான் ஒரு மேக்னட்டோ இன்ஜின் வண்டி வந்து பேசி வச்சுருக்கேன். 57ஓ 56 மாடலோ வண்டி வந்து ஒர்க் ஷாப்பில் நிற்கிது. கொஞ்சம் நாளாக பேசிட்டு தான் இருக்கேன் அவர்கிட்ட. வண்டி வந்து ரெடி ஆனதும் நான் சொல்கிறேன் தம்பி அப்படின்ட்டுருக்காரு. இன்னும் ஒரு வாரத்தில் ரெடி ஆயிரும் அப்படின்ட்டுருக்காரு. ரெடி ஆகிடுச்சுன்னா நான் அந்த வீடியோ வந்து போடுறேன். அவர்கிட்ட 2-3 G2 இருக்குது. அதில் இது வந்து பார்த்திங்கன்னா அவர் எதுவுமே 100% ஒரிஜினல் அப்படின்னாரு. அவர்கிட்ட இருக்குது 56ஓ 57ஓ சொன்னார். அது ஆக்சுவலாக மேக்னட்டோ இன்ஜின். கொஞ்சம் இன்ஜின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இன்ஜினு அப்படியே இருக்குது தம்பி, ஒரு பார்ட்ஸு கூட டூப்ளிகேட்டு கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் அந்த வண்டியில் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் வந்து தைரியமாக வந்து நம்பி வந்து வீடியோ போடலாம். அவங்கள வந்து எவனும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. வண்டி வந்து பக்கா ஒரிஜினல் பார்ட்ஸோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்போது நாங்கள் பேசி ஒரு வாரத்துக்கு ஒரு 1.5-2 மாதம் இருக்கும். ஸ்டில் வந்து வண்டி வந்து ஒர்க் ஷாப்பில் தான் நிற்கிது. கிடச்சதை நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஓட்டுறதுக்கு வந்து இப்போ வந்து நல்லா இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து லாங் ட்ரைவ் வந்து போனோம். பார்க்கலாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு தெரியல. சோலோவாக தான் நான் மட்டும் போனோம். ஒரே நாளில் போயிட்டு வர மாதிரி பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது. அதனால் தெரியல எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. ஸோ வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ப்ளஸ் போய்ட்டு என்ன போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள்.